Dear aspirants, welcome to the channel. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பிரதமர் தலைமையில் நித்தி ஆயோகோட ஒரு கூட்டம் கூடியிருக்கு. இந்த கூட்டத்தில் 2047க்குள்ளே இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுறதுக்கான தற்சார்பு மற்றும் கட்டமைப்பு மாற்றங்களை அடைவதற்கான வழிகள் சம்மந்தமான விஷயங்களை பற்றி பிரதமர் நிபுணர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி அதிகரிப்பது, வேலைவாய்ப்பை உருவாக்குவது, முதலீடுகளை ஈர்ப்பது, திறன் மேம்பாட்டில் பெண்களுக்கான பங்களிப்பை அதிகப்படுத்துறது, விவசாய உற்பத்தியில் கவனம் செலுத்துவதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களில் விவாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த 2026-27க்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1 தாக்கல் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் அன்றைக்கி சண்டேன்றதுனால மேபி நெக்ஸ்ட் டே அதை பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணப்படலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் 2025 இந்தியாவில் நடந்த நிறைய சேஞ்சஸ் பற்றியும் நம்மளோட இந்தியாவில் சாதித்த விஷயங்கள் பற்றியும் அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2025 ஜிஎஸ்டியில் அந்த 4 லேயர்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருந்ததில் அதை இப்போது 5%, 18% மட்டும் மாற்றிருக்காங்கல்ல, அதை சொல்லியிருக்காரு. இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா, வீடுகள்லாம் இப்போது பட்ஜெட்டோட சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மூலமாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விவசாயிகளும் பயனடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தனிநபர் வருமானத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வருமான வரி சட்டம் 1961க்கு பதிலாக வருமான வரி சட்டம் 2025 நிறைவேற்றிருக்காங்கல்ல, அதையும் சொல்லியிருக்காரு. இது மூலமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 100 கோடி வரைக்கும் வருமானத்தை ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் 100% வரைக்கும் முதலீட்டுக்காக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ணலாம். அதுக்கான அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கடல்சார் வணிகம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் 5 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அது மூலமாக காலத்துக்கு பொருந்தாமல் இருந்த 71 பழைய சட்டங்களை நீக்கிட்டு இந்த 5 சட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 5 மசோதாக்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை மொத்தமாக ஒன்றிணைச்சு புதுசாக்கி அதை 4 தொழிலாளர் சட்டங்களாகவும் அமல் செய்யப்பட்டிருக்குல்ல, அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரீசெண்டாக அணுசக்தி துறையில் நியூக்ளியர் செக்டாரில் ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷனுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ராம்ஜி அதாவது புதிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம், இதோட பில்லும் இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்கல்ல, அதையும் சொல்லியிருக்காரு. இது மூலமாக 100 நாட்கள்லேருந்து 125 நாளாக அதிகரிக்கப்பட்டிருக்குல்ல, அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யூஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடிஇ அப்படின்ற உயர்கல்வி அமைப்புகளை மொத்தமாக ஒன்றிணைச்சு உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படுறதா ஒரு டாக் போயிட்டுருக்குல்ல, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்த நியூஸ், இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் டாக்காவுக்கு திரும்பினார். 2024 மாணவர்களோட போராட்டத்தினால பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு இல்லையா, அதனால் அப்போ அங்கே இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணிவிட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கல்ல. இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ அங்கே இருக்க மைனாரிட்டியான ஹிந்துஸ் மேலே அவங்க நிறையா தாக்குதல்கள் நடந்துகிட்ருக்குல்ல, அதனால் இதை அவாய்ட் பண்ணணுன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வந்திருக்க தூதருக்கு நம்மளோட கவர்மெண்ட் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. ஸோ இது ரிலேட்டடாக அங்கே இருக்க கவர்மெண்ட் இவரை திருப்பி இன்வைட் பண்ணதுனால இந்தியாவிலேருந்து திருப்பி டாக்காவுக்கு போயிருக்காரு. இது இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த இஸ்ரேல் நாட்டிலேயே உயரிய விருதான குடிமகன் விருது தான் இந்த வாட்டி வந்து யுஎஸ்ஏவோட அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்கறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. கடந்த 80 வருஷத்தில் வந்து ஒரு தடவை கூட இது இஸ்ரேலியை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுத்ததில்ல. ஃபஸ்ட் டைம் இவர் தான் வாங்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான பிரிவில் வந்து இந்த விருது கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம். If you like the video, subscribe the channel. Like, share, comment and press the bell icon.